வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐபிஎல்லோட முதல் மேட்ச்சு 2026 சனிக்கிழமை ஈவினிங் 7:30 PM இது ஃபஸ்ட்டு மேட்சோட ப்ரிடிக்ஷன். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்க்கக்கூடிய ட்ரீம் 11 பேஸ் பண்ணி இல்லாமல் பேசிக்காக இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஃபேண்டசி சம்மந்தமான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது இனிமேல் எல்லா டீமும் ஒரு மேட்ச் விளையாடுறதுக்கு அப்புறமா பெஸ்ட்டாக வரும். ப்ளஸ் இந்த ஐபிஎல்லில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேட்ச் டைமில் கடைசி 5 மினிட்ஸில் ஒரு டெமோ டீம் மாதிரி ஒன்று கொடுக்க போகிறோம். இன்னொன்று யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறத மேட்சோட ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கும்போது கன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே நம்ம டெலிகிராமில் அண்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கமெண்டில் அண்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஸோ எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும், அதே போல் ஓவராலாக கொஞ்சம் பெஸ்ட் பிளேயர்ஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ரவுண்டு முடிஞ்சோடனே, ஒரு 4-5 மேட்ச் முடிஞ்ச உடனே கன்ஃபார்ம் லிஸ்ட்டாக வரும். ஸோ அந்த லிஸ்ட் வந்து தனியாக ஒரு 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் கன்ஃபார்மாக என்ட்ரன் ட்ரீம் டீமில், அதாவது பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடியவங்க யாரெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தரப்போகிறோம். ஸோ அதனால் கன்ஃபார்மாக பெஸ்ட்டாக இந்த சீசன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் சேனலில் மெயினாக ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த முதல் மேட்ச்சு லாஸ்ட்டு சீசனோட வின்னரும் ஆர்சிபி அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஆப்போனண்ட்டில் SRH. ஓகே, இப்போ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரின் ஸ்லாட்ஸில் யாருக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு இருக்குது, அவைலபிள் யார், அன்அவைலபிளாக இருக்கிறவங்க யார், ஸோ எப்படி டீம் யோசிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேசல்வுட் அவைலபிள் இல்லை. ஸோ அவர் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்தது அப்போ வேறெல்லாம் யார் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, பிலிப் சால்ட் கன்ஃபார்மாக லெவலில் இருப்பார். அதே போல் டிம் டேவிட் கன்ஃபார்மாக லெவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 2 ஃபாரின் ஸ்லாட் கன்ஃபார்ம் லெவலில் இருக்கும். ஸோ ரோமாரியோ செப்பர்ட் லாஸ்ட் சீசனில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருந்தார். ஸோ அதனால் அவரும் இந்த சீசனில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகே, அப்போது 3 பிளேயர் இதில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அப்போது ஹேசல்வுட்டுக்கு பொதுவாக யாரெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு பவுலிங் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தா ஜே டஃபி இல்லைன்னா துசாரா. ஸோ இந்த 2 பேர்த்துக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பட் ரீசன்ட் டைம் ஃபார்ம் ஜேக்கப் பீத்தலோட இன்னிங்ஸை நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த T20 வேர்ல்டு கப்பில். ஸோ அதை கன்சிடர் பண்ணுவாங்களா? அப்போ பவுலர்ஸ் ஸ்டார்ட் ஆகும், ஃபாரின் ஸ்லாட் பவுலர் இல்லாமல் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அல்லது செப்பர்டை எடுத்துகிட்டு துசாராவோ டஃபியோ உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஸோ இவங்களுக்கு இம்பார்ட்டண்ட் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்குது. டஃபி துசாரா ரீசெண்ட் ஃபார்ம் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா அவ்வளவு சரியாக இல்லை. அப்படிங்கிறதுனால என்னுடைய ஃபாரின் ஸ்லாட்டில் பிலிப் சால்ட், டிம் டேவிட் அண்டு செப்பர்ட் இந்த 3 பேரும் எடுத்துக்கிறோம். ஸோ இந்தியன் பவுலரோடு போகிற பட்சத்தில் ஜேக்கப் பேத்தல் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக லெவலில் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அல்லது டஃபி துசாரா இந்த பிளேயர்ஸ் தான். ஸோ மற்ற பிளேயர்ஸ் எல்லாமே லாஸ்ட்டு சீசனில் ப்ளே பண்ண அதே பிளேயர்ஸ் தான், இந்தியன் பிளேயர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பீத்தல் உள்ளே கொண்டு வரும்போது ஒரு பேட்டரை ஷார்ட் பண்ணிவிட்டு, ஒரு பேட்டரை ஷார்ட் பண்ணிவிட்டு இந்தியன் பவுலரை ஒன்று எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போக வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஆர்சிபியோட டீமுக்கானது. அடுத்தது SRH டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபாரின் ஸ்லாட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிராவிஸ் ஹெட், ஹென்ரி கிளாசன். ஸோ இது இருக்க வாய்ப்பு அதிகம். பேட் கமின்ஸ் அன்அவைலபிள். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட் கமின்ஸ் அன்அவைலபிள். ஸோ இசான் கிஷன் தான் கேப்டன்சி பண்ணுறாரு, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்போது டிராவிஸ் ஹெட், ஹெச் கிளாசன் 2 பேரும். லியாம் லிவிங்ஸ்டன் ஸோ 3வது பிளேயராகவும். ஸோ இந்த 4வது ஃபாரின் ஸ்லாட் இங்கேயோ கொஸ்டின் மார்க். பட் இங்கே கொஞ்சம் கிளியராக இருக்குது, பிரெண்டன் ஹார்ஸ் அல்லது டேவிட் பெயின். ஸோ இந்த 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் உள்ள விளையாட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லை. டேவிட் பெயினோ அல்லது
ஸோ பிரெண்டன் ஹார்ஸ். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் 4வது ஃபாரின் ஸ்லாட் பிளேயராக விளையாட வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து லெவல்ஸ் பார்த்தோம்னா நார்மலாக அதே போல் இருக்க வாய்ப்பு அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டி. ஸோ இந்த மாதிரி நார்மலாக போன சீசனில் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களே திரும்ப விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகம். ஸோ பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஸ்டார் பிளேயர் பேட்ஸ்மேன்ஸ் எல்லோரும் இருக்காங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பேட்டிங் குவாலிட்டி எண்டில் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட் சீசன்லேயும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு நடந்த ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, இசான் கிஷன், டிரேவிஸ் ஹெட். ஸோ 3 1 டவுன் வரைக்கும் கலெக்ஷன் ஆயிடுச்சு. 3மே ஸ்டார் பர்ஃபார்மர் தான். ஸோ அதுக்கப்புறம் நிதிஷ் ரெட்டி, ஹென்ரி கிளாசன், லிவிங்ஸ்டோன். ஸோ 6 பிளேயர் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஓகே, பட் இதில் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா கிளாசன் எப்போவுமே ஓகே. ஸோ நிதிஷ் ரெட்டி, லிவிங்ஸ்டோன். ஸோ இந்த மாதிரி இந்த 6 பேர் வரைக்கும் இருக்குது. பேட் கமின்ஸ் இருக்க வரைக்கும் இந்த 7வது ஸ்லாட்லேயும் பேட்டிங் இருந்துச்சு. அது இங்கே மிஸ் ஆகுது. ஸோ வேறு இருக்கிற ஃபாரின் ஸ்லாட் பிளேயர்ஸ் யாரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ பேட்டிங் அவ்வளோதான். எண்டில் பேட்டிங் இல்லை அப்படிங்கிறது இந்த டீமுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மைனஸ். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோசிச்சிங்கன்னா சால்ட்டு, விராட் கோலி, ரஜத் படிதர். ஸோ பீத்தல் உள்ள வருவார்னு பார்க்கணும். இல்லை ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங்கில். ஸோ இந்த மாதிரி செப்பர்டு வரைக்கும் ட்ரிம் டேவிட். ஸோ அப்படி எண்டுலேயும் பேட்டிங் இருக்கிறது ஆர்சிபிக்கு ஒரு பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, இது நார்மல். ஸோ ஃபாரின் ஸ்லாட் 4 பேர்த்த பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிறது மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் இருந்த அதே டீம் போலேயே வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதில் பார்ப்போம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெத்தட் லைஸ் இப்போ யாரெல்லாம் லெவல்ஸில் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டியாச்சு. ஓகே, இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு எந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். பட் இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போதைக்கு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு தடவை நான் ரீவைண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டாப் மோஸ்ட் பிக்கையெல்லாம் நம்ம இங்கே பிக் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஹேசல்வுட் இருக்க மாட்டார். ஸோ அந்த பர்சன்டேஜ் மாறும். இதை கொஞ்சம் மைண்டில் நீங்கள் வச்சுக்கணும். ஸோ பேட் கமின்ஸும் இல்லை, பர்சன்டேஜ் மாறும். ஸோ புவனேஸ்வர் குமார், ஹர்ஷர் பட்டேல். ஓகே, 8 பேர் தான் இருக்காங்க. இதில் ஹேசல்வுட்டோட பர்சன்டேஜ் எங்கே போகும் அப்படின்னா இப்போ ஜே டஃபி அல்லது துஷாரா. இப்போ ஜே டஃபி வந்தால் ஜே டஃபி கிட்டே போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதே போல் இங்கே லிவிங்ஸ்டோன் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ லிவிங்ஸ்டோன் கிட்ட அந்த பர்சன்டேஜ் போகும். ஸோ அதுக்கப்புறமா ரஜத் படிதர், இங்கே கிளாஸனை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா டஃபியை ஒரு வேளை ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனில் இருந்தால் ஜே டஃபிக்கு பர்சன்டேஜ் அதிகமாகும். இந்த பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு பவுலிங் இல்லை அப்படிங்கும்போது நிச்சயமாக இது கொஞ்சம் மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல ரஜத் படிதரோ அல்லது செஃபோடோ வர வாய்ப்பு இருக்கும். ஸோ ஒரு விஷயம் இதை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஓவராலாக இப்போது டோட்டலாக மேட்சஸ் எல்லாமே எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க. அதுவும் குறிப்பாக இந்தியாவில். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு, இப்போது ரீசன்ட் டைம் சீசன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, சீசன்ஸை தவிர்த்து கூட பொதுவாக எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா சீசன்லேயும் ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி வரைக்கும்னு வச்சுக்குவோமே, அப்போ யார் பவுலிங்கில் ஒரு டீமை நல்லா வழி நடத்துகிறாங்களோ, சரியாக இருக்குதோ, அந்த டீம் கடைசி வரைக்கும் போகிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் டோர்னமெண்ட்டில். ஓகே, இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த சீசனோட நிலைமை. பேட்டிங்கில் தடுமாறினாலும் பெரிய அளவில் கஷ்டப்பட்டு செமிஃபைனல் அப்படியெல்லாம் ரீச் ஆனால் கூட அந்த டீம் இறுதியில் வெற்றி பெறக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி டீம்ஸ் செட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி கூட யோசித்தா கூட ஒரு வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குங்கிறத கணிக்க முடிகிற மாதிரி ஒரு இருந்தது. பேசிக்காக யோசிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். பட் ரீசன்ட் டைம் பிச்சர்ஸ், இந்தியன் பிச்சர்ஸ் இன்க்ளூடிங் சேப்பாக் அப்படிங்கிறத கூட சேர்த்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒரு பேட்டிங்கை சார்ந்து பேட்டிங்கில் வலிமையாக இருக்கிற டீம் டாமினேட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கிறது. இது நம்ம நாட்டில் நடக்கிற மேட்சஸ் பொதுவாக எல்லாமே இப்படி தான் இருக்குது. ஓகே, அப்போது பவுலிங் என்ன கண்டிஷனுக்கு மாறிடுச்சு அப்படின்னா யார் பெட்டராக ரன் ரேட் வகையில் குறைவாக கொடுக்குறாங்களோ
அந்த டீமுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேங்களா. பேட்டிங்கில் வழக்கம் போல் எல்லா டீம் மாதிரியே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே நேரத்தில் பவுலிங்கில் கொஞ்சம் கண்டெயின் பண்ணணும். பெரிய அளவில் ரன் விட்டு தராமல் யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பவுலிங்கோட இது குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ராட்டஜி குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. ஸ்ட்ரென்த்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த சீசன்லேயும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹோல் சீசனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த சீசனை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாருமே இன்ஜுரி கன்சர்னில் வெளியே போயிருக்காங்க. நிறைய பேர் எல்லா டீம்லேயும் இந்த பாதிப்பு உருவாகிருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன மைனஸ், பேட்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற டீம் ப்ளஸ் பவுலிங்கில் சரியான கண்டெயின் பண்ணி, அதாவது பெரிய அளவு ரன்னை விட்டு கொடுக்காம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய டீம் எதுவோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த 2 டீமை எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபியை விட எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் அப்படிங்கிறத ஸ்டார் பிளேயர் நிரம்பி இருக்கிற ஒரு டீம், கிளிக் ஆனால் பெரிய அளவில் ரன் கொடுக்கக்கூடிய ஒரு டீம், எடுக்கக்கூடிய ஒரு டீம். ஓகே. ஆனால் அதே டீமை எஸ்ஆர்ஹெச்சோட பவுலிங் யூனிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டெயினில் பிரச்சனை இருக்குது. பெரிய அளவில் ரன்னை குறைச்சி கொடுக்குறதுல ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது. இது எவரி சீசன் எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. இதே ஆர்சிபி எடுத்துட்டோம்னா, ஸோ இந்த டீம் அளவுக்கு பெரிய அளவில் ரன் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா இந்த சீசனில் ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு சீசன்லேயும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி மேனேஜபிளாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. பட் பவுலிங்கை யோசித்தோம் அப்படின்னா போன சீசன் ஸோ இங்கே ஹேசல்வுட்டும் இருந்தார். ஸோ புவனேஸ்வர் குமார், ஸோ ஒரு சில பவுலர்ஸ் வந்து அவங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. யாஸ் தயாலையும் லாஸ்ட்டு சீசனில் விளையாட வச்சுருந்தாங்க மாற்றி. மயங்க் யாதவ் இல்லாமல் தான் இருந்தார். ஸோ இங்கே பவுலர்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓரளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் 2 கணக்குலையும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த பவுலிங்கில் யார் கண்டெயின் பண்ணுறாங்களோ அந்த டீம் தான் அதிகபட்சம் வின்னிங் எடுக்கிற வாய்ப்பு இருக்கும். டாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு எந்த டீமையும் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பிகாஸ் பிச்சோட வடிவமைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. அந்த கோணத்தில் தான் இந்த சீசனில் நடக்கக்கூடிய மேட்சஸ் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே. இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் மாதிரி. இப்போ இது பார்ப்போம். ஸோ இந்த டீம் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய டீம், இது அப்படியே ட்ரீம் டீம் வராது, இது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஸ்டார் பேட்டர்ஸ் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெச் ஓப்பனர், இஷான் கிஷான் 1 டவுன், கிளாசன் எந்த டவுனில் வேணாலும் மாறி வரலாம். அதுக்கப்புறம் லிவிங்ஸ்டோன். ஸோ இப்படி ஒரு அமைப்பில் இவ்வளோ பேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் மட்டும் அதுக்கப்புறம் பெருசாக எந்த பேட்டரையும் கன்சிடர் பண்ணல. ஸோ இதுதான் வந்து டீமாக இருக்குது. இது வரப்போகிறதில்ல. பட் இந்த டீமை இதை நீங்கள் விட்டு நோக்கும்போது தெரியும், எஸ்ஆர்ஹெச் பெஸ்ட் பேட்டிங் ஆப்ஷன், பேட்டிங் கிரவுண்டை மாதிரி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போது ஓப்பனர்ஸ் அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் இதெல்லாம் இருக்குது. பட் ரீசன்ட் ஃபார்ம் இப்போ இந்த பிளேயரை ஸ்டார் பிளேயராக கன்சிடர் பண்ணி நிறையா பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். டஃபி கூட கன்சிடர் பண்ணாமல் மிஸ் பண்ணோம் அப்படின்னா கூட ரஜத் படித்தர் நிறையா பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்குவோமே. ஸோ இப்படி எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ரீசெண்ட் ஃபார்ம் வைஸ் இதில் பிளேயர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அபிஷேக் சர்மாவும் சரி, ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பிங்கிலிருந்து வந்தால் இஷான் கிஷான் ஃபார்மில் தான் இருக்கார். ஓகே, அக்செப்டட். ஃபிலிப் சால்ட் அக்செப்டட். இன்னும் டவுட், எந்த மேட்ச் அடிப்பார், எந்த மேட்ச் மிஸ் ஆகும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பிளேயர். ரைட். ஹென்ரிக் கிளாசன், ஸோ எப்போவுமே ஒரு ஃபார்ம் பேஸில் இருக்கிற பிளேயர். பேட்டிங் கிடைக்குது அப்படின்னா 30 ரன்ஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறத கொண்டு வரக்கூடிய ஒரு பிளேயர். ஓகே. அப்போ விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இஷான் கிஷான் ஃபார்ம் பேஸில் நல்லா இருக்கார். கிளாசன் வாய்ப்பு கிடைச்சா, ஸோ இதுதான் யோசிக்கணும். ஒருவேளை ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அப்படின்னு வரும்போது இறுதி கட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சேசிங் அப்படின்னா மிஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே பேட்டிங் ஆப்ஷனில் அபிஷேக் சர்மா சரி, டிராவிஸ் ஹெட்டும் சரி, ரீசன்ட் ஃபார்ம் சரி இல்லை அப்படிங்கிறது உண்மை தான். இந்த சீசனை புதுசாக தொடங்கினா வேறு மாதிரி தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அபிஷேக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோவா ஃபார்ம் இல்லை. கடைசி ஃபைனல் மேட்ச்சில் தான் திரும்ப வந்தார். ஓகே, இது அந்த மேட்சோட வீடியோவில் கூட கொடுத்துருந்தோம். டிராவிஸ் ஹெட்டும் அந்தளவுக்கு ஃபார்ம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே. இங்கே விராட் கோலி, ரஜத் படிதரை பெருசாக நாம் பார்க்கல. கோலி பெருசாக T20 ஃபார்மேட்டில் பார்க்கல அப்படின்னாலும் ஸ்டார் பிளேயர் நீங்கள் யோசிச்சுங்க. ஸோ பேட்டிங் கேட்டகரி என்னை பொறுத்த வரைக்கும்
யாரும் சரியான ஃபார்மில் இல்லாத பிளேயர்ஸ் தான் இப்போதைக்கு இருக்காங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் இதுவும் பெருசாக இவங்களை கன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்ட் மேட்சஸ் இதெல்லாம் வச்சு யோசித்து பார்க்கும்போது அவ்வளவா இல்லை. ஒரு சுச்சுவேஷன் கீழே போகுது, அதாவது எஸ்ஆர்ஹெச் மைனஸ் ஆகிட்டுருக்காங்க அப்படிங்கிற இடத்துல லிவிங்ஸ்டோனை நீங்கள் பிக் பண்ணணும் கண்டிப்பாக. அதே மாதிரி ஆர்சிபி மைனஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல குர்னல் பாண்டியாவை கண்டிப்பாக பிக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த பேட்டிங் கேட்டகரி மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதை இன்பேலன்ஸ் பண்ணுறது, அதாவது டீமில் பேலன்ஸ் எப்படி எடுக்கிறது, ஒரு டீமாக மேக் பண்ணும்போது ஒரு டீமுக்கு எந்தெந்த பிளேயர் தேவைன்னு பேலன்ஸ் பண்ணி எப்படி டீம் உருவாக்குறாங்களோ அதே போல் நாமளும் டீமில் தான் உருவாக்குறோம். இங்கே இந்த பேட்ஸ்மேன் ஃபார்ம் அவுட். ஸோ இவங்க ஒரு வேளை மிஸ் ஆனால் அப்படிங்கும்போது இந்த 2 ஆல்ரவுண்டர்ஸும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. பேட்டிங்கில் இவங்களை கன்சிடர் பண்ணும்போது ஆல்ரவுண்டராக இருக்கிற இவங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணணும், அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் தடுமாறுதுன்னா கிளாஸ் அண்ட் லிவிங்ஸ்டோன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர், ஹர்ஷர் பட்டேல். ஸோ இது பர்சன்டேஜ் நிச்சயமாக மாறும். ஏன்னா பவுலிங்கில் தான் நிறைய பேர் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஹர்ஷர் பட்டேல் செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படின்னா பெஸ்ட்டாகவும், புவனேஸ்வர் குமார் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங்காக பெஸ்ட்டாகவும் இருக்காங்க. ஸோ அப்போது கான்ட்ரவர்சியாக இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் ஃபஸ்ட் பவுலிங் பண்ண போகிறாங்க, யாரோ ஒருத்தர் செகண்ட் பவுலிங் பண்ண போகிறாங்க. ஒருவேளை இது உல்ட்டாவாக நடந்துருச்சு, எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணி ஸோ இங்கே ஆர்சிபி செகண்ட் பவுலிங் பண்ணுதுன்னா இந்த 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெற்றியை தீர்மானிக்கிறது அப்படின்னா இந்த அளவில் இருக்கும்போது இது மாதிரி தான் இருக்குது ஒரு டீம் 11 பிளேயர் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட்டாக நாம் இதை சொல்லலாம். ஸோ எஸ்ஆர்ஹெச் இந்த ஸ்டாராக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயர்ஸில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் எஸ்ஆர்ஹெச்சுக்கான வாய்ப்பு ஏற்படும். இவங்க மிஸ் ஆகும்போது தோல்வி ஏற்பட்டுரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் லைட்டாக. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதே போல் ஆர்சிபி இந்த 5 பிளேயரை தவிர்த்து வெளியே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அந்த பிளேயர்ஸுக்கிட்டேருந்து பர்ஃபார்மன்ஸ் வரும்போது தான் ஆர்சிபி வின் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ இதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க ஆர்சிபியில் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிள் படிக்கல் இருக்கார், டிம் டேவிட் இருக்கார், பீத்தல் ஒரு வேளை பிளேயிங் லெவலில் இருக்கார் அப்படின்னா இவங்க பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் ஜே சர்மா. ஸோ இவங்கள கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும். இவங்க நல்லா விளையாடும்போது ஆர்சிபிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இங்கே ரோமரியா ஷெப்போர்டு. ஸோ இந்த மாதிரி. ஸோ அப்போது டாப் டீம் எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கிற பிளேயர்ஸே பார்த்துக்குங்க. ஆர்சிபி வின் பண்ணணும் அப்படின்னா அதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், இப்போது எக்ஸாம்பிளுக்கு டஃபி அல்லது துஷாரா யாராச்சும் கொண்டு வர்றாங்க. ஸோ இங்கே ஃபின்னர்ஸ், அதை தவிர்த்து யாஸ் தயால், ஸோ இவங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். இது ஒரு ஹிண்ட்டு தான். ஓகே, ஸோ யார் யார் லெவலில் இருக்க போகிறாங்கன்னு தெரியல, ஒரு அனுமானத்தில் எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது கூட நம்ம இப்போ பிக் பண்ணியே காட்டிடலாம். இன்னும் ஒரு 2-3 மேட்ச்சுக்கு இந்த மாதிரி பேசிக் விஷயங்க தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் மேட்சஸ் முடிஞ்சிடும். பர்சன்டேஜ் ஓரளவுக்கு லெவல்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம். இந்த ஸ்வப்னைல் சிங் லாஸ்ட் சீசனில் ஒரு சில மேட்சஸில் எடுத்தாங்க. இந்த சீசன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஃப்ரண்ட் அண்ட் கார்ஸ் எடுத்திருக்கோம். ஆர்சிபியில் 6 பேர் எடுத்துட்டோம். எஸ்ஆர்ஹெச்சில் தான் எடுக்கணும். ஜெயதேவ் உடன்கட்டா, ஜீசன் அன்சாரியா அப்படின்னு தெரியல, உடன்கட் உள்ளே இருப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ டேவிட் ஃபெயின் எடுக்கலை இப்போதைக்கு. டஃபி ஓகே, டேவிட் ஃபெயின் அல்லது இன்னொரு பிளேயரை நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட் அண்ட் கார்ஸை நம்ம எடுத்துட்டோம். ஓகே, 10 பேர் எடுத்திருக்கோம். இன்னொரு பிளேயர், ஸோ அது வந்து எஸ்ஆர்ஹெச் தான். ஸோ யாராக இருக்கும்? ஹெச் துபே அல்லது இவங்க இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ விக்கெட் கீப்பிங் செக்ஷன்லேயும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு பிளேயர் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வருது, பார்த்துக்குவோம். இது நாமளாக கன்சிடர் பண்ணி ஹெச் துபே நாம் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஹெச் துபேக்கு பொதுவாக இங்கே பவுலர்ஸ் செக்ஷன்லேருந்து யாராவது எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. பவுலிங் கான்ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா இந்த ஹெச் துபேவை விட பவுலர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய டீமை அவங்க எடுக்க முடியாது. ஸோ தான் சிவம் அவி கூட அவங்க உள்ளே கொண்டு வரலாம். ஓகேங்களா?
ஸோ இப்போது ஆர்சிபிக்கு எடுத்துருக்கக்கூடிய இந்த பிளேயர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக இருக்கா, நல்லா பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்சிபிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த மேட்ச் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுனா டாமினேட்டாக வின் பண்ணுற மாதிரியும், ஆர்சிபி வின் பண்ணுனா ஃபைட் பண்ணி வின் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் எந்த டீம் வின் பண்ணுது அப்படிங்கிறத மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும்போது கூட கணிச்சு பார்க்கலாம். இது லெவல்ஸ் மாறும்போது திரும்ப நாம் இதெல்லாம் பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுவோம். வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா மேட்சுக்கான வீடியோஸும் வரும். முடிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் மற்ற நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.